Good morning students. Today we will discuss about discussion of Gauss law. அதாவது Gauss law பற்றி ஒரு discussion of Gauss law. இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம Gauss law என்ன சொல்லுது, அதாவது அது எதெல்லாம் ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது Gauss lawங்கிறது ஒரு ஃப்ளக்ஸையும் சார்ஜையும் ரிலேட் பண்ணக்கூடியதாக Gauss law. அது மட்டும் இல்லாமல் Gauss lawங்கிறது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் இருக்க பற்றி பேசக்கூடியதான் Gauss law. ஓகே, அப்போ Gauss lawங்கிறது ஃப்ளக்ஸையும் சார்ஜையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லா. ஓகே, அது நமக்கு ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்தாலே தெரியும். அதாவது ஃப்ளக்ஸு இதில் சார்ஜ், அப்போ ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லா தான் Gauss law. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் ஆஃப் Gauss law அதை பார்க்கலாம். ஓகே, the total electric flux through the closed surface depends only on the charges enclosed by the surface, and charges present outside the surface will not contribute the flux. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, total electric flux through the closed surface depend only, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? என்க்ளோஸ் சர்ஃபேஸுக்குள்ளே மூடிய பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்கும்னா ஃப்ளக்ஸு. ஸோ அப்போ எதை டிபெண்ட் பண்ணி, அவுட் சைடு இருக்கக்கூடிய சார்ஜை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, அண்ட் த ஷேப் ஆஃப் த க்ளோஸ் சர்ஃபேஸ் விச் கேன் பி சூசன் பை ஆர்பிட்டரிலி. ஓகே, அப்போ நமக்கு Gauss lawங்கிறது அதாவது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸை பற்றி பேசக்கூடியதான். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர வெளியே இருக்கக்கூடிய சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, the total electric flux is independent of the location of the charges inside the closed surface. ஃப்ளக்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எதுக்கு இண்டிபெண்ட்டாக, அதாவது லொக்கேஷன் ஆஃப் சார்ஜ் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்சைட் த அதாவது சர்ஃபேஸுக்குள்ளே, இது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை பொறுத்து இருக்காது. லொக்கேஷனை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் சார்ஜ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் to arrive at equation we have chosen the spherical surface. This imaginary surface is called Gaussian surface. ஸோ அப்போ Gaussian surfaceங்கிறது ஒரு கற்பனை இமேஜினரி சர்ஃபேஸ் தான். அந்த இமேஜினரி சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கும், ஒரு கோளக வடிவமாக இருக்கும். The shape of the Gaussian surface to be chosen depends on the type of the charge configuration and the kind of symmetry existing in the charge configuration. அப்போ இந்த Gaussian சர்ஃபேஸுங்கிறது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மின்புலம் வந்து எப்படி இருக்கணும், சமச்சீரானது, கோளக சமச்சீர் கொண்டது. therefore spherical Gaussian surface is chosen. The cylindrical and planar Gaussian surface can be chosen other kinds of charge configuration. அப்போ நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் இமேஜ் பண்ணுறோம். The cylindrical and planar Gaussian surface can be chosen for other kind of charge configuration. அப்போ சார்ஜ் கன்ஃபிகரேஷன் அதாவது மின்னூட்ட அமைப்பு வந்து வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் மற்றும் பிளானர் Gaussian சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, the electric field is due to the charge present inside and outside the Gaussian surface, but charge denotes the charge which is lie only inside the Gaussian surface. அதாவது 1.62 ஈக்குவேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 1.62. ஸோ இதுதான் 1.62. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் π = Q/ε0. π = Q/ε0. Q enclosed ENCLன்னு கொடுத்துருக்காங்க. Q enclosed. அப்போ இந்த ஈக்குவேஷன் டு அரைவ் வித் ஈக்குவேஷன் வி ஹவ் சூசன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்போ நமக்கு எப்படி கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிட்டோம். திஸ் இமேஜினரி சர்ஃபேஸ் இஸ் கால்டு Gaussian சர்ஃபேஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1.62 இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் டியூ டு சார்ஜஸ் ப்ரெசன்ட் இன்சைட் அண்ட் அவுட்சைட் த Gaussian சர்ஃபேஸ், பட் சார்ஜ் Q enclosed denote the charges which lie only inside the Gaussian surface. அப்போ இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்.
பை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலன் நாட். அதில் கியூ என்க்ளோஸ்டு இருந்தது. அப்போ என்க்ளோஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா சார்ஜஸ் விச் லை ஒன்லி இன்சைட் த காஸ்டியன் சர்ஃபேஸ். சார்ஜஸ் வந்து எதில் இருக்குன்னு இன்ஃபார்ம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லை இந்த இன்சைட் த காஸ்டியன் சர்ஃபேஸ். காஸ்டியன் சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. The Gaussian surface cannot pass through any discrete continuous ஆப்போசிட் தான் discrete. அதாவது கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக இருக்குது. அதோட ஆப்போசிட் வேறு தான் discrete. discreteனால் விட்டு தனித்தனியாக. The Gaussian surface cannot pass through any discrete charge but it can pass through the continuous charge distribution. அப்போ அது வந்து எப்படி பாஸ் ஆகாது, டிஸ்கிரீட்டாக பாஸ் ஆகாது. எப்படி தான் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை தான் இருக்கும், தொடர்ச்சியாக தான் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். இட் இஸ் பிகாஸ் வெரி க்ளோஸ் டு டிஸ்கிரீட் சார்ஜஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். இட் இஸ் பிகாஸ் ஏனெனில் வெரி க்ளோஸ் டு த டிஸ்கிரீட் சார்ஜஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். இப்போ டிஸ்கிரீட் சார்ஜஸ்க்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் என்ன செய்ய முடியாது, கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே. The Gauss law is another form of Coulomb's law and it is also applicable to the charges in motion. Gauss law is the another form of Coulomb's law. Another form நம்ம Gauss law சொல்லலாம். It is also applicable to the charges in motion. அதாவது நமக்கு கூலும்ஸ் லா பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஆனால் காஸ் லா பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜஸ் வந்து மூவிங்கில் இருக்கும்போதும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் த காஸ் லா இஸ் ட்ரீட்டட் மச் மோர் ஜென்ரல் லா தேன் கூலும்ஸ் லா. அதாவது கூலும்ஸ் லா கம்பேர் பண்ணும்போது இது வந்து மிக ஒரு சிறந்த ஒரு பொதுவான லா விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கூலும்ஸ் லா வந்து அதாவது ஸ்டாட்டிக் சார்ஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். காஸ் லா வந்து சார்ஜஸ் அட் மூவிங் மோஷன் இயக்கத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்துக்கும் நம்ம காஸ் விதியை வந்து பயன்படுத்தலாம். நான் கூலும் விதியை வந்து ஓய்வில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்துக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். ஓகே. இப்போ நமக்கு அதாவது டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லாவை பற்றி ஒரு டிஸ்கஷன் பார்த்தோம். அந்த ஃபார்முலா வச்சு மேக்ஸிமம் கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லாவில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட்ஸும் படித்து எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.